ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், C. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பெண்களுக்குள் பேறு பெற்றவரும் நம் அனைவருடைய அன்புக்கும் உரியவருமான ஆரோக்கிய அன்னையுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கிற வேளையிலே அகில உலகமெங்கும் பல நாடுகள் இன்றைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். எனவே இந்த நாளிலே நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், நம்முடைய மகள்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் இன்றைய திருப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்கின்ற கவிமணி அவருடைய வார்த்தைகளுக்கேற்ப இன்றைய நாளிலே நம்முடைய சகோதரர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அல்லும் பகலும் உழைத்து உள்ளத்தில் அன்பு ததும்ப கல்லும் கனிய கசிந்துருக வேண்டி ஊக்கம் உடைந்து அழும் ஏழைகளை கண்டால் உள்ளம் உருகி துடைத்து நோயாளியினுடைய அருகே கண்ணிமை கொட்டாமல் காத்து சிந்திய கண்ணீரை துடைத்து பயம் அகன்றிட கவலை பறந்திட உள்ளம் தளர்வுறும் நேரத்திலே உயிர் ஊட்டும் முறைகள் தந்து அள்ளி எடுத்து மடியிருத்தி மக்கள் அன்பை பெருக்கி வளர்த்து அன்புக்காகவே வாழும் மாசிலா மாணிக்கங்களான அனைத்து மகளிருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே இந்த சமுதாயம், இந்த திரு அவை வளமுடன் வாழ நம்முடைய மகளிர், நம்முடைய சகோதரிகள் தான் மிக முக்கியமான காரணம். நம் அனைவருக்கும் 2 கைகள் உள்ளன. நம் சகோதரிகளுக்கு 8 கைகள் உள்ளன. 8 கைகள் செய்யக்கூடிய வேலைகளை அவர்கள் ஒவ்வொரு நாளும் கடினமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லை. வன்முறைகள் அவர்களுக்கு எதிராக பல நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒருவேளை நாம் அதற்கு காரணமாக இருந்தால், குறிப்பாக நம்முடைய வன்முறையற்ற பேச்சுக்களால் நம்முடைய சகோதரிகளை புண்படுத்தியமைக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு இத்திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் மீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் வலுவின்மை இரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். மாட்சிக்கு உரிய வலக்கையை நீட்டி எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 9 முதல் 14 வரை உள்ள இறை சொற்றொடர். ஆண்டவர் கூறுவது, உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதனை பேசுவதை நிறுத்திவிட்டு பசித்திருப்போர்க்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய்.
உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். ஓய்வு நாளின் முறைமை நின்று விலகி செல்லாது என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உன் மீது பற்றுடையவன். உம் ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பியும். தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பமன்று. ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 வசனங்கள் 27 முதல் 32 வரை. இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய ஒரு வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவளைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வயதான பெண்மணி பழங்கால பொருட்களை விற்கின்ற கடைகளுக்கு செல்வது வழக்கம். அதில் தனக்கு ஏதாவது பயன்படக்கூடிய பொருள் கிடைக்குமா என்பதை தேடிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவ்வாறு ஒரு கடைக்கு சென்று பார்த்து கொண்டிருக்கிற போது ஒரு அழகான பழைய தையல் இயந்திரத்தை பார்த்தார். பணம் கொடுத்து பெறக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்பதால், இப்படிப்பட்ட ஒரு தையல் இயந்திரம் எனக்கு கிடைத்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் வேலைக்கு செல்லுகிற வழியிலே சாலையோரத்திலே ஒரு குப்பை குவியலை கண்டார். அந்த குப்பை குவியலிலே ஒரு பழைய தையல் இயந்திரம் இருந்தது. அந்த இயந்திரத்தின் மீது, இது நல்ல நிலையில் உள்ளது, யார் வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, கடவுள் உண்மையிலேயே ஆச்சரியங்களுடைய கடவுள். வாழ்க்கையின் மிகவும் சாதாரணமான சூழ்நிலைகளிலே அவர் நம்மை சந்திக்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம்.
வரி வசூலிப்பதிலே மும்முரமாக இருந்த லேவியை அவரது சுங்கத்துறையிலேயே சாவடியிலேயே இயேசு சந்திக்கிறார். தான் இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கத்தை அந்த இடத்தில் இயேசு அறிவிக்கிறார். நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்கின்றார். லேவி அவரை போன்ற வரி வசூலிப்பவர்களை வெறுத்த, அவர்களை இழிவாக பார்த்த, அவமதித்த, நிராகரித்த மக்களால் இவர் சூழப்பட்டிருந்தார். உலக காரியங்களிலே, உலக கவலைகளிலே, வரி பணத்தை எண்ணுவதிலே மும்முரமாக இருந்தார் இந்த லேவி. லேவி வரி பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் இயேசு அந்த லேவியை தேடிக்கொண்டிருந்தார். நம் கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள். இயேசுவை பின் செல்ல அடிப்படை பொன், பொருள், நிலபுலம், பெற்றோர், மற்றோர் என அனைத்தின் மீதும் உள்ள பற்றினை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். இயேசு தன் பணியின் தொடக்கத்திலே முதல் சீடர்களை அழைத்தபோது அவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின் தொடர்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஒருவர் அனைத்தையும் அனைவரையும், ஏன் தன் உயிரையும் இயேசுவை விட மேலாக கருதினால் அவருடைய சீடராக இருக்க முடியாது. மிக எளிமையானவர்களை, இந்த உலகம் அதிகமாக ஒரு பொருட்டாக கருதாதவர்களைத்தான் இயேசு தன் சீடர்களாக தேர்ந்து கொள்ளுகின்றார். நம் கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள். லேவி தன் இனம் சார்ந்த மக்களிடமிருந்து பெற வேண்டிய தொகையை விட அதிகமாக வசூலித்து ரோமை அரசுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மீதமுள்ளதை தான் எடுத்துக்கொண்ட காரணத்தால் இந்த வரி வசூலிப்பவர்களை பாவிகள் என்று யூதர்கள் கருதி வந்தார்கள். பாவி என கருதப்பட்ட அந்த லேவியை, அந்த மத்தேயுவை தன்னை பின் செல்ல இயேசு அழைத்தது ஆச்சரியம். அதோடு அவருடைய வீட்டிற்கு சென்று அவரோடு உணவருந்தியதும் அதைவிட பெரிய ஆச்சரியம். இவர் பாவிகளை வரவேற்று அவரோடு உணவருந்துகிறார் என்பது இயேசு மேல் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்று. நம் கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள். அன்புக்குரியவர்களே, நாம் எவ்வாறு இருக்கிறோம்? நாம் உலக கவலைகளிலே, காரியங்களிலே, செல்வம் சேர்ப்பதிலே மும்முரமாக இருக்கிறோமா? நம்மை வெறுத்து ஒதுக்கிற மக்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்மை, பாவிகளாகிய நம்மை இயேசு தேடி வருகிறார், நம்மை அன்பு செய்கிறார், தம்மை பின் செல்ல நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு இவ்வுலகிற்கு வந்ததன் நோக்கமே காணாமல் போன ஆடுகளாகிய நம்மை தேடி மீட்பதற்காகவே. பாவ நோயால் வாடிய மனிதருக்கு முழு விடுதலை தருவதற்காகவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் அனைவருமே பாவிகள். நம்மிடம் பாவம் இல்லை என்று சொன்னால் நாம் பொய்யர்கள். பாவ நோய் போக்கும் மருத்துவரான இயேசுவிடம் நாம் செல்ல வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட்டு அழ வேண்டும். பாவங்களை பொறுத்தருள கதறி மன்றாட வேண்டும். நம் கடவுள் ஆச்சரியங்களின் கடவுள். வாழ்க்கையின் மிக சாதாரணமான சூழ்நிலைகளிலே அவர் நம்மை சந்திக்க வருகிறார். நாம் எங்கு இருக்கிறோமோ, எங்கு பணி செய்கிறோமோ, நாம் எவ்வாறு இருக்கிறோமோ அந்த சூழலிலே இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகிறார். தூசு படிந்த வீணையாக வீணாகி போன வாழ்க்கையை தூசு துடைத்து இணைய இசை எழுப்ப இறைவன் விரும்புகின்றார். இறைவனிடம், இயேசுவிடம் வருவோம், புது வாழ்வு பெறுவோம். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தே.
இறைவா தயவா ஏற்றிடுவார். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல் எனக்கு இருப்பதெல்லாம் உன் பாதம் வைத்தேன். இறைவா தயவா ஏற்றிடுவார். ஏழை கைம்பெண் அளித்த காணிக்கை போல். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதும் ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மை அடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதி. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை புகண்டு முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். நம்முடைய தாய்மார்களுக்காக, சகோதரர்களுக்காக, உங்கள் வாழ்க்கை துணவியருக்காக, உங்களுடைய மகள்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். உயிர் தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக இறந்த எங்களுடைய அம்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உம்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நம்மை சந்திக்க வருகிற ஆச்சரியமான கடவுள் இவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் மர நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு C.A. மரிய ஜோசப் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. மனைவி அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள் குடும்பத்தினர், C. தாமஸ் பாண்டியன் இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி.